அதுக்கு மறுநாள் முதல்வர் வந்து டைரக்டா ஆராசாவை திட்டாம எல்லாரும் கூட்டணியில வந்து கூட்டணி கட்சிகளை பற்றி பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும், கண்ணாமண்ணான்னு பேசக்கூடாது. அவர் ஆராசாவை கண்டிச்சுட்டு அவர் எங்க போவாரு? இவரை விட ஆராசா வந்து அங்க வந்து டெல்லியில நிறைய தொடர்புகள் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது மனித கழிவுகளை உண்ணும் போராட்டம் சார் நடந்ததுங்களா சார்? பத்திரிகை செய்தி. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார். சமஸ்கிருத பேருங்க. ஓ, கருணானா சமஸ்கிருதம், நிதினா சமஸ்கிருதம், உதயநிதியும் சமஸ்கிருதம், தயா சமஸ்கிருதம், உதய சூரியன் வச்சிருக்காங்களா, உதயங்கிறது சமஸ்கிருதம். ஏங்க அடுத்த தலைமுறையில் இருக்கிற உதயநிதியை முதலமைச்சராக நினைக்கிறீங்க? அதுக்கு நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை போல முத்துவேல் கருணாநிதி கனிமொழி இல்லையா? நான் அவருக்கு பேர் திருமாவளவன்றது பேரை மாற்றி இருநாவளவன் வச்சுட்டாங்க. இருநாவளவன் 2 நாக்கு அப்படியே பல்ட்டி. சரி, கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க போல இருக்கு, வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டார் போல இருக்கு. அப்படி கொஞ்சம் நம்ம ஆதங்கத்தோட 3வது நாள் வந்து இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கு என்பதை உரிய நேரத்தில் சமஸ்கிருதத்திலோ பெயர் வைக்காமல் தமிழ் பெயராக வையுங்கள் அது சொல்லிட்டு அவரே வந்து ஊர்த்துதான் சொல்லிட்டாரு. என்னுடைய பெயரே வந்து எசமா குத்துங்க, எசமா குத்துங்கன்றது வந்து உண்மையிலேயே குத்திடுவாங்க. அந்த படம் பேர் வந்து 23ஆம் புலிகேசியா? கரெக்டா? ஆமா. 24வது புலிகேசி நமது முதல்வர் தான். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், ஆசிரியர்களுடைய போராட்டம், செவிலியர்களுடைய போராட்டம், எல்லாருடைய போராட்டமே இங்க வந்து ரொம்ப உதாசனப்படுத்தி பேசின மாதிரி இருக்கு. இது எப்படி சார் உங்களுக்கு வாக்கா மாறும்? முந்தா நேற்று ஒண்ணு திருச்சியில நடந்திருக்கு. இதை வந்து பெரும்பாலான மீடியாக்கள் இதை வந்து மறைத்து விட்டன. அவங்க அதுக்கு ஒரு நாளா 27 நாளா என்னமோ போராடிட்டு இருக்காங்க. நாமம் போட்டு போராட்டம் பண்ணாங்க ஒரு அடையாளமா. அப்புறம் அரை நிர்வாண போராட்டம் சொல்லி ஆண்கள் வந்து இந்த சட்டையை எடுத்துட்டு போராட்டம். அவங்களும் வித்தியாசமா, அதாவது கல்லெடுத்தடிச்சு வன்முறையான போராட்டம் வேண்டாங்கிறதுக்காக இப்படியெல்லாம் வித்தியாசமா, அதாவது அந்த அந்த கவனத்தை ஈர்ப்பதற்காக முந்தானத்து சொல்றதுக்கே ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கு. மனித கழிவுகளை உண்ணும் போராட்டம். சார் நடந்ததுங்களா சார்? பத்திரிகை செய்தி. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார். பத்திரிகை செய்தி, தினமலர் செய்தி. மனித கழிவுகளை உண்ணும் போராட்டம். ஆமா, எவ்வளவு கொடுமையான விஷயம் இது. திருச்சியில ஆசிரியர்கள் பண்ணாங்க. ஆமா, ஒரு அடையாளமாக கூட அதை செய்திருக்கலாம். அப்படி இருந்தா கூட அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறதா. நீங்க அதை தாண்டி வந்து உண்மையிலேயே அது அவர்கள் சாப்பிட்டது மனித கழிவா இல்லை அதை போன்று அவர்கள் வந்து சும்மா ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக அப்படி பண்ணாங்களா நமக்கு தெரியாது. அந்த பேர் வச்சாலே முடிஞ்சு போச்சு சார். கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு இல்லையா? அப்போ இப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க, வேங்கை வயல்ல ஏன் நடந்திருக்காது? நிச்சயமாக வேங்கை வயலில் வந்து இன்னி வரைக்கும் அது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலையா, கண்டுபிடிக்க விரும்பலையா அப்படிங்கிறது தானே கேள்வி. கேட்க வேண்டிய திருமாவளவன் கேட்கல. அதுதான் பிஜேபியில, தமிழ்நாடு பிஜேபியில இருந்து அழகா பேசியிருக்காங்க. அவருக்கு பேர் திருமாவளவன்றது பேரை மாத்தி இருநாவளவன் வச்சுட்டாங்க. இருநாவளவன் 2 நாக்கு, இரட்டை நாக்கு. அது ஏன் சொல்றாருன்னா, 3 நாளைக்கு முன்னால ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நாங்க வந்து பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள் உள்ளே வந்தால் நாங்கள் வந்து இருக்க மாட்டோங்கிற அர்த்தத்துல அது வந்து முடிவெடுக்க வேண்டியது திமுக தலைமை தான். ஆமா, அவங்க தானே கூட்டணி தலைமை, அவங்க தான் முடிவெடுக்கணும். உங்களை வச்சுக்கலாமா வேணாமான்றதே அவங்க தானே முடிவெடுக்க போறாங்க. எவ்வளவு சீட்டுங்கிறது அவங்க தானே முடிவு. வழக்கமான கூட்டணியில் யார் தலைமையில் இருக்கிறார்களோ அவர்கள் முடிவெடுக்கிறார், அது இயல்பானது. இதுக்கு ஒரு பெரிய அறிவு ஜீவியா இருக்கணும்ன்றது இல்லை, சாதாரணமா பாமரனுக்கும் புரியும். அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை, ஆனால் 14 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் வந்து எடுத்த ஒரு முடிவிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். அந்த 14 வருஷத்துக்கு முன்னால என்ன முடிவு எடுத்தாரு அப்படின்னு கொஞ்சம் நீங்க அப்படியே பிளாஷ்பேக்ல போனீங்கன்னா, சாதி ரீதியான மத ரீதியான கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம். இப்பதான் ஆராசா ஒரு வாரம் முன்னால 10 நாள் முன்னால இவர் சாதி தலைவர்னு சொன்னார் ஒரு மாணவர்களோட நேர்காணல். நம்ம அதை கண்டிச்சோம் ஆராசாவை.
நான் பல நிகழ்வுகளை பேசும்போது ஒரு இயக்கத்தின் தலைவர் ஒரு குறிப்பிட்ட சாதியுடைய வாக்குகளை அதிகமாக நம்பி இருப்பவர் என்று வேணால் சொல்லாமே தவிர ஒரு சாதி தலைவர் என்று சொல்வது அவரை குறைவாக சொல்வது மாதிரி ஆகுது அப்படின்னு திரும்ப நம்ம வந்து ஆதரிச்சு பேசணும். ஆராசா பேசியது தவறு என்ற முறையில் நம்ம பேசணும். அதுக்கு மறுநாள் முதல்வர் வந்து டைரக்டா ஆராசாவை திட்டாம எல்லாரும் கூட்டணியில வந்து கூட்டணி கட்சிகளை பற்றி பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும், கண்ணாமண்ணான்னு பேசக்கூடாது. அவர் ஆராசாவை கண்டிச்சுட்டு அவர் எங்க போவாரு? இவரை விட ஆராசா வந்து அங்க வந்து டெல்லியில நிறைய தொடர்புகள் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆராசாவை நேரடியா கண்டிக்க போக அது ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. அந்த சிக்கல் எப்படி வரும்? சாதி சிக்கலா வந்துடும், அது வேற. வாக்கு வங்கி சிக்கலா வந்துடும். இதெல்லாம் வந்து அரசியல்ல உள்ள இருக்கக்கூடிய பர்முட்டேஷன் காம்பினேஷன். அது மாதிரி வரும்போது இவர் மறுநாளைக்கு என்ன சொல்றாரு? அன்னைக்கு வந்து அது சொல்லிட்டார்ல, ஆனா நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஆனா நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, மங்களூர்ல 2001 ஆமா 2001 நினைக்கிறேன். அதுல வந்து அந்த தேர்தலில் வந்து மங்களூர்ல முதலாக எம்எல்ஏ ஆனார், சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் திருமாவளவன். அவர் அப்போ வந்து திமுக பாஜக கூட்டணி, அந்த கூட்டணியில் இவரும் இணைந்து அப்போ 4 பாஜக எம்எல்ஏ நின்னாங்க, எச் ராஜா உட்பட. அவர்களுக்காக பரப்புரை செய்தார், பிரச்சாரம் செய்தார். நம்ம செய்தது தவறுன்னு சொல்லல, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அதனால பண்ணேன்னு சொல்லலாம். ஆனா 14 வருஷம் முன்னால முடிவெடுத்தேங்கிறாரு. அதெல்லாம் சேஃபா அவருக்கு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2011 ஒரு முடிவு எடுத்திருக்காரு, கொள்கை முடிவு. ரைட்டு. இப்ப நாங்க வந்து சரி ரைட் இப்படி சொல்லிட்டார்ல, அம்மாளு உறுதியா இருக்காரு அப்படின்னு நானும் கொஞ்சம் பரவாயில்ல, திருமாவளவன் துணிச்சலா உறுதியா. மறுநாளைக்கு திமுக தலைமை முதல்வர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம், அப்படியே பல்டி. சரி கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க போல இருக்கு, வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டார் போல இருக்கு அப்படி கொஞ்சம் நம்ம ஆதங்கத்தோட 3வது நாள் வந்து இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கு என்பதை உரிய நேரத்தில் என்னதான் நினைக்கிறாரு, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு போல இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரே விஷயத்துலன்னா இவரே எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆனா இவருக்கு பாவம் தொண்டர்கள் மற்ற நிர்வாகிகள் எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதுதான் இப்போ தமிழ்நாடு பாஜக யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இவர் திருமாவளவன் இல்லை இருநாவளவன். என்னை பொறுத்த வரைக்கும் 2 நாக்குன்னு சொல்றாங்க, 2 நிறைய 3 நாள் இருக்கும் போல இருக்கு. வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் திருமண மண்டபம் திறந்து வச்சாரு வட சென்னையில பெரம்பூர்ல. ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று காலையில் நினைக்கிறேன் 319 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். அங்க இருக்கும்போது என்ன ஆலோசனை சொல்றாரு? உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைகளுக்கு நீங்கள் தமிழிலோ அதாவது ஆங்கிலத்திலோ சமஸ்கிருதத்திலோ பெயர் வைக்காமல் தமிழ் பெயராக வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஊர்த்துதான் நம்ம சொல்லிட்டாரு. என்னுடைய பெயரே வந்து ஸ்டாலின் என்பதுதான், அது எனக்கு தெரியும். சரி ரைட், யாரும் கவுண்டர் கொடுத்துடக்கூடாது, சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால் அவருக்கு தெரியல. ஸ்பெக்ட்ரம்ல வந்து திருசக்தியார் பேசிடுவாரோன்னு நினைச்சாரா இல்ல வேற யாராவது பேசுவாங்கன்னு நினைச்சாரா தெரியல, ஏதோ ஒண்ணு. ரைட்டு, அந்த மாதிரி வந்து அவர் சொல்லிட்டாரு. ரைட்டுங்க, உங்களுக்கு பேர் வச்சது வந்து உங்க அப்பா அம்மா வச்சாங்க, அப்ப நம்ம கண்ட்ரோல் இல்லை. எனக்கு என்ன பேர் வேணும் நான் பிறந்தவொன்னு நான் சொல்ல முடியுமா, நீங்க சொல்ல முடியுமா? முடியாது. உங்க பெண் நடத்துற பள்ளிக்கூடத்துக்கு சன்ஷைன் வச்சிங்களே, அது ஏங்க ஆங்கிலத்தில் வச்சிங்க? சூரிய வெளிச்சம்னு வைக்க கூடாதா? கதிரவன் ஒளின்னு வைக்க கூடாதா? வைக்கலாம். அதுக்கப்புறம் பையன் நடத்துற துணை முதல்வராக இருக்காரு, அவர் நடத்தினாரு. இப்போ அவருக்கு பையன் வந்து இன்பநிதி அவர்கள் வந்து சிஇஓ நடத்துறாரு. அதுக்கு பேர் என்ன? ரெட் ஜெயண்ட். ஏங்க ஆங்கிலத்தில் வைக்கிறீங்க? சரி நீங்கெல்லாம் பேர் வச்சீங்க, சரி உங்க அப்பா வச்சாரு. நாங்க இந்தி திணிப்பு தானே சார் பண்றோம், நாங்க ஆங்கிலமோ சமஸ்கிருதமோ வேண்டாம்னு சொன்னாரு, அதைத்தான் நான் கோட் பண்றேன். ஆங்கிலத்துல ஏன் வச்சீங்கன்ற, தமிழ்ல வைங்கள, சிகப்பு பூதம்னு வைங்க, செம்பூதம்னு வைங்க. அங்க அவங்க கிளை குடும்பத்துல வந்து சன் பிக்சர்ஸ் வைக்க, ஏன் சூரிய டிவின்னு வச்சாருன்னா ஏன் சன் டிவின்னு வைக்கணும்? சன்னுங்கிறது இங்கிலீஷ் வார்த்தையா தமிழ் வார்த்தையா? தமிழ்ல வந்து சன்னுக்கு வந்து சூரியன், கதிரவன், ஆதவன் எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. ஒரு சன் அப்படின்னு SUN அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்னால வந்து குறைந்தபட்சம் 10 தமிழ் வார்த்தைகள் சொல்ல முடியும். சூரியன்,
கதிரவன், இப்படி வரிசையா சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு 8 10 சொல்ல முடியும். இல்ல ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு கிடைக்கலையா? சரி, இங்க நீங்க வைக்கும்போது இங்கிலீஷ்ல வைப்பீங்க. நீங்க இப்போ நிதின்னு கருணாநிதி, தயாநிதி, உதயநிதி, இன்பநிதி, இதெல்லாம் என்ன பேரு? சமஸ்கிருத பேருங்க. ஓ, கருணானா சமஸ்கிருதம், நிதினா சமஸ்கிருதம், உதயநிதியும் சமஸ்கிருதம், தயா சமஸ்கிருதம், உதய சூரியன் வச்சிருக்காங்களா, உதயங்கிறது சமஸ்கிருதம். எதுலதான் நீங்க ஊருக்கு உபதேசம் பண்றீங்க. சமஸ்கிருதம் வைக்காதீங்க, ஆங்கிலம் வைக்காதீங்க. நீங்க வைக்கிறது சமஸ்கிருத பேரா உங்க குடும்பத்துல வச்சுப்பீங்க, ஆங்கில பேரா உங்க குடும்ப நிறுவனங்களுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு எல்லாத்துக்கும் வைப்பீங்க. ஒரு நியாயம் வேணாமா? ஊருக்கு உபதேசம் பண்ணும்போது முதல்ல நம்ம வீட்டில் அது என்னன்னு சொல்லி அதை பார்த்துட்டு நீங்க பண்ணணும் இப்படிங்கிற ஒரு விஷயம். இங்கதான் வர்றேன். அப்போ தேவிலால் அவர்கள் வந்தபோது அவங்க ஹிந்தி படிச்சாங்கன்னு சொன்னாங்க. ரைட். இப்போ ராகுல் காந்தி அவர்களை சந்திப்பதற்கு அனுப்பிச்சதுல 2 காரணம் திமுக இருந்து. ஒண்ணு, கனிமொழி அவர்கள் ஹிந்தி பேசுவார், கவனிக்கவும், ஹிந்தி பேசுவார்கள். ராகுல் காந்தியோட போய் இப்போ வேற யாரும் போய் பேசுறாங்கன்னு வச்சுங்க, அவங்க ஹிந்தி பேசலைன்னா ராகுல் காந்தியோட இங்கிலீஷில் பேசணும், இல்லை தமிழில் பேசினா அவருக்கு புரியாது. அப்போது ஹிந்தி பேசக்கூடியவர்கள் ஆங்கிலமும் கனிமொழி பேசுவார்கள். அதனால் அவர் அனுப்பிச்சாங்க. 2வது, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த அம்மா மாநில அரசியலுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த மாநில அரசியலுக்கு வரவிடம் டெல்லியில் ராகுல் காந்தி அளவில் போய் உட்கார பேச வச்சோமா, ஸ்டாப். மாநில அரசியலுக்கு வருது. ஏன்னா மாநில அரசியலுக்கு வந்தால் என்ன பிரச்சனை வரும்? ஏங்க அடுத்த தலைமுறையில் இருக்கிற உதயநிதியை முதலமைச்சராக கூட நினைக்கிறீங்க? அதுக்கு நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை போல முத்துவேல் கருணாநிதி கனிமொழி இல்லையா? நானு நியாயமான கேள்விதானே. முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய மகளாச்சேனா? பேரனுக்கு கொடுக்குறீங்க, மகளை விட்டுறீங்களே அப்படின்ற ஒரு போட்டியோ இல்லை கேள்வியோ வந்துடக்கூடாது. அதனால இந்த வட்டத்துக்குள்ள அவங்களை வர விடாம அது அப்படியே அந்த தூத்துக்குடி டெல்லி இப்படி வைக்கணும்னு தான் அவர் அனுப்பிச்சாங்க. 41 தொகுதி கேட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க. அதாவது ராகுல் காந்தி கேட்டாரு, 2 ராஜ்யசபா சீட்டு கேட்டிருக்காரு, 20 உள்ளாட்சி தொகுதிகள் கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஏதோ 25க்கு பதில் 27 கொடுக்கறதா சொல்றாங்க, ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதா சொல்றாங்க அப்படின்னு பேச்சுகள், தகவல்கள் வருகின்றன. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு 30-35 ரேஞ்சில் கொடுத்து செட்டில் ஆவாங்க திமுகவும் காங்கிரஸும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு சூழல் தெரிகிறது. முக்கியமா அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த சோடங்கர்னு ஒரு ஆளை போட்டிருக்கீங்களா, அதனால ரொம்ப தொந்தரவு பண்றாருங்க. அதெல்லாம் வரும்போதே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு பேசுறாரு. அது எப்படி அவர் பேசலாம்? அதிமுக கூட கொடுத்தது இல்லை. அப்படி இருக்கும்போது திமுக நாங்க மட்டும் எப்படி கொடுப்போம்? அதுக்கு ஏங்க அதிமுக அப்புறம் வந்த கட்சிங்க. நீங்க ஒரு முன் உதாரணமா கொடுங்களேன். பெருந்தன்மையை நீங்க கூட்டணி ஆட்சிகளுக்கு கொடுங்களேன். 2014 நான் கூட பல தடவை சொல்லியிருக்கேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியும் இல்லாம நின்று 39ல 37 சீட்டு வாங்கினாங்க. இதுவரை தமிழ்நாட்டுல கூட்டணி இல்லாமல் நின்ற ஒரே தேர்தல் அதிமுக சைட்ல தான் நடந்திருக்கு, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது. நீங்க ஒரு முன்னுதாரணமா இருங்களேன். அதிமுகவுக்கு முந்தைய கட்சி இல்லையா, திமுக இருந்தது, அப்புறம் பின்னால எம்ஜிஆர் அதிமுக வந்துச்சு. நீங்க இப்போ ஒரு பெருந்தன்மையா முன்னுதாரணமா நீங்க கூட்டணி கட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுங்களேன். அதிகாரத்தில் பங்கு என்ன அந்த சோடங்கர் பொண்ணு புரியாம அதிகாரத்துல பங்கு கேட்கிறாரு. அவரை கண்டிச்சு வைங்க, இல்ல அவரை மாத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. மாத்திட்டு போறாங்க. சோடங்கர் ஒன்றும் பெரிய தேசிய தலைவர் இல்லை, அவருக்கு பின்னால பெரிய ஒரு ஓட் பேங்க் இல்லை. சோடங்கருக்கு பதிலாக வேற ஒருத்தர் போட்டாலும் ஒன்றும் பெரிய வித்தியாசப்பட போறது இல்லை. தொகுதி பங்கீடை விட இதுதான் முக்கியமா பேசின மாதிரி தெரியுது சார். இதுக்காக தான் போனதே. இந்த சோடங்கரை வச்சுக்கிட்டா எங்களுக்கு வேலை ஆகாது, நீங்க மாத்தினாதான் பேச்சுவார்த்தையே நடக்கும்னு சொன்னதான். ஆனா இதுக்கு ராகுல் காந்தி உறுதி அளிக்கல, சோடங்கரை மாத்துவேன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு சில ஈகோ இருக்கலாம். நீ சொல்லி நான் எதுக்கு மாத்தணும், இல்ல ஒரு கால் மாத்தினாலும் மாத்தலாம். அது அவங்களுடைய ராகுல் காந்தி இல்ல காங்கிரஸ் தலைமையுடைய விருப்பம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதை பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம், இந்த தகவல் வெளியானதுக்கு அப்புறம், ராஜேஷ்குமார்னு தமிழ்நாட்டுல ஒரு எம்பி இருக்காரு காங்கிரஸ். இவர் திமுகவுடன் கூட்டணி சேரக்கூடாது என்ற அணியில் வருபவர். விஜயோட சேரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய பல பேர்ல அவரும் ஒருத்தர்.
முதல்ல அதை பத்தி பேச ஆரம்பிச்சதே ராஜேஷ்குமார் தான். செல்வ பெருந்தகைக்கு எதிராக இந்த கருத்தை வந்து சொன்னவர் அவர் தான். இவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதிகாரத்தில் வந்து பங்கு கேட்பதில் என்ன தவறு, நாங்கள் அந்த ஆட்சியில் பங்கு கேட்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். ராஜேஷ்குமார் சொல்றதான் வந்து ராகுல் காந்தி கேட்க போறாரா நம்ம சொல்லல. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸில் இருப்பவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த அதிகாரத்தில் பங்கு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். சரி, இதை மீறி வந்து ஏதோ ஒரு கூட்டணி 30 சீட்டு 35 சீட்டு போட்டு அதிகாரத்தில் பங்கு இல்லை, இப்ப ஒன்னும் அதை பத்தி பேச வேணாம். எல்லா கட்சியிலையும் அப்படிதான். நான் பொதுவா சொல்றேன், திமுக என்பதற்காக நம்ம விமர்சனம் பண்ணல. பொதுவா என்ன சொல்லுவாங்க, முதல்ல தேர்தல் முடியட்டும், யார் எவ்வளவு சீட்டுன்னு பார்ப்போம், அப்ப முடிவு பண்ணிக்கலாம். தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி ஒரு பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த கட்சி வந்தாலும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை, அவர்களுடைய விருப்பம். இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து தனிப்பெரும்பான்மையோட வந்துட்டாரு, ஆனாலும் பவன் கல்யாணை சேர்த்து கொண்டார். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அது அவருடைய விருப்பம். சப்போஸ் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட சந்திரபாபு நாயுடுவோட ஆட்சி கவிழ்ந்து இருக்காது, பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் தனிப்பெரும்பான்மை பெற்றுட்டார். கொடுக்கணும்னு அவர் நினைச்சாரு, கொடுத்தாரு. அது ஒரு ஈக்குவேஷன். அங்க பாஜக வந்து நம்ம கூட்டணியில இருக்கோம், பவன் கல்யாண் பாஜக தேசிய பாஜகல கொஞ்சம் ஒரு தொடர்புல நல்ல தொடர்புல இருக்காரு. அரசியல் கணக்குகள் ஒரு சூழ்நிலையில வித்தியாசப்படலாம். எதுக்காக சொல்றேன்னா, இப்படி ஒரு கால் காங்கிரஸ் இது கூட்டணி வந்து ஆனா அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று சொல்லப்பட்டால், காங்கிரஸ்காரர்களில் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்களில் பெரும்பாலானவர்கள் அதிகாரத்தில் பங்கு என்று எதிர்பார்க்கிறார்கள், அதிகமான சீட்டுகளை எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய இப்ப இந்த தளபதி பேசினார் பாருங்க, மதுரை எம்எல்ஏ, 4000 சீட்டு கூட 4000 ஓட்டு கூட வாங்க மாட்டீங்க ஒரு தொகுதியில, பூத் கமிட்டி கூட நீங்க ஒன்னும் உங்களுக்கு சரியா வந்து அமைக்க தெரியாது, இல்ல சரியா அமைக்கல, அப்ப நீங்களாம் வந்து ஆசைப்படலாமா அதிகாரத்தில் பங்குன்னு பேசினாரு. அதுக்கு மாணிக் தாக்கூர் அவர்களும் அவங்களும் வந்து, மாணிக் தாக்கூர் இப்ப கூட இன்னைக்கு காலையில கூட பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு, மதுரை வடக்கு தான் அது தளபதியுடைய அவர் மாவட்ட செயலாளராக இருக்கார். மதுரை வடக்குல காங்கிரஸுக்கு வேணும்னு சொல்லி நாங்க உறுதியா இருப்போம், அதான் தளபதி மறுபடியும் எம்எல்ஏ ஆறதான் தடுப்போம், திமுகவின் அவரை கண்டிக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் எல்லாரும் சொல்ல, செல்வ பெருந்தகையும் வேற வழி இல்லாம சொல்லிட்டாரு. அவர் ஏன் சொன்னாருன்னா, சொல்லலன்னு வச்சுங்க உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை. அவர் சீட்டு ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப 5 கட்சி அமாவாசை 6 கட்சி அமாவாசையா மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அது வம்பு தானே, தேவையில்லாத வம்பு எதுக்குன்னு சொல்லி அவர் வந்து ட்விட்டர் போட்டாரு, ட்வீட் பண்ணிட்டாரு. ஆனாலும் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். நம்ம ஏன் பிடிவாதமா இருக்க, அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு, இந்த சூழ்நிலையில் ஒரு கூட்டணி அமைந்தால் ஒரு கட்டாயமாக மேலிடத்துல பேசி, கனிமொழி ராகுல்கிட்ட பேசுறாங்க, அப்புறம் ஸ்டாலின் பேசுறாரு, யார் பேசுறாங்க, அதெல்லாம் பேசி வந்துருச்சுன்னா கூட களத்தில் யதார்த்தத்தில் வந்து எப்படி வந்து காங்கிரஸ்காரர்கள் ஒத்துழைப்பார்கள் திமுகவுடன். நீங்க 4000 ஓட்டு தான் வாங்குவீங்க ஒரு தொகுதியில அப்படின்னு தளபதி பேசினாரு. யாரும் பொதுவா சொல்லுவாங்க, தளபதி பேசினாருன்னா மேலெடுத்த அனுமதி இல்லாமையா பேசியிருப்பாருன்னு ஒரு சொல்றாங்க, இல்ல அவர் தனியா பேசியிருப்பாருன்னு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உள்ள சில அந்த கருத்து கணிப்புகள்லாம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து சரியாக இருக்கும் என்று என்னைக்குமே சொல்ல முடியாது. எந்த கருத்து கணிப்பு யார் செய்தாலும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வருது. சூழ்நிலைகள் மாறுபடும் போது கணிப்புகளும் மாறும். இப்போ வந்து ஒரு 4% 5% வித்தியாசம் தான் வந்து திமுக அதிமுக கூட்டணிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அவ்வளவுதான் இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா பாரம்பரியமாக பாத்தீங்கன்னா 2% 3% தான் வித்தியாசம். போன தேர்தலில் 2021 தேர்தலில் ஏறத்தாழ 84 தொகுதிகளில் வந்து 15,000 ஓட்டு, அப்புறம் வந்து 50 தொகுதிகளில் வந்து 5,000 ஓட்டுக்கு தான் வித்தியாசம். இப்ப இந்த 4,000 ஓட்டு தான் காங்கிரஸ் வாங்குதுன்னா காங்கிரஸ்ல உள்குத்து பண்ணிட்டாங்கன்னு வைங்க கூட்டணியில. இந்த திமுக வந்து நம்மளை எவ்வளவு கேவலப்படுத்தி நிக்க வச்சுட்டாங்க, மேலிடத்துல சொல்லி அழுத்தம் கொடுத்து மாத்தி குத்து அப்படின்னு குத்திட்டான்னு வைங்க, இந்த 4,000 ஓட்டு தான் பெரிய விஷயமாயிரும். குத்துங்கன்றது வந்து உண்மையிலேயே குத்திடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த காங்கிரஸ் இந்த பேச்சுவார்த்தைகள் இது நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான்.
இதுல வந்து இப்போ இந்த விஜய் கட்சி அப்படின்னு வரணுமா, ஏன்னா காங்கிரஸ்னு வரும்போது அவங்க அங்கேயும் வந்து போகணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. அப்படிங்கும்போது விஜய் கட்சி அவரும் ஒரு வித்தியாசமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அது ஏன் வந்து சொல்றோம்னா, இதுக்கு முன்னால திமுக எதிரின்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் பாஜகவும் கூடவே எதிரின்னு சொல்லிட்டாரு. அது ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. சீமானுடன் கூட்டணின்றத அவர் தான் வந்து போய் கொஞ்ச நாள் பேசினதாக ஒரு கார்ல கூட 2 பேரும் வந்து தொடர்ந்து 2 மணி நேரம் விஜயே வண்டியை ஓட்டிக்கிட்டு பயணிச்சாருன்னு நானே பேசியிருக்கேன் யூடியூப்லாம். தகவல்கள் வந்தேன். அதுக்கப்புறம் எந்த காரணத்தினாலேயோ சீமான் வந்து தனியா தான் கூட்டணி, அது கூட்டணியில தனியா தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. காரணம் என்னன்னு நமக்கு தெரியல. ஆக மொத்தம் அதுவும் இல்லை. அதிமுக கூட்டணியில போய் விஜய் சேருவாரா இல்லையாங்கிறது நம்மளுடைய ஒரு கணிப்போ ஒரு ஹேஷியமோ நம்ம சொல்லல. இருப்பதிலேயே ஓரளவுக்கு ஆதரவாக அந்த கரூர் மேட்டர்ல வந்து பேசினது வந்து அதிமுக தலைமை தான். எடப்பாடி அவர்கள் பேசும்போது கூட இந்த தாவேகா கொடியோட எல்லாம் வந்தாங்க, அதெல்லாம் சுட்டி காட்சி பேசினார். நமக்கு ஒரு அனுசரணையா இருப்பவங்களை பகைச்சிக்காம இருக்கிறதுன்றது ஒரு அடிப்படை அதாவது அரசியல் நாகரிகம் தத்துவம். விஜய்க்கு இன்னும் அந்த முதிர்ச்சி வரவில்லை. அதிமுகவையும் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி பேசுற, இது தீய சக்தி, அது ஊழல் சக்தி. அங்கிருந்து தானே செங்கோட்டையனை கூப்பிட்டுட்டீங்க. செங்கோட்டையன் பேர்லயுமே சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருந்துச்சு, ஊழல் வழக்குகள்லாம் இருந்துச்சு. அவர் ஊழல் செய்தாரா இல்லையா நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், வழக்குகள் இருந்துச்சு. அப்ப என்ன இங்க என்ன விஜய் அவர்கள் வந்து 2 பாதிரியாரை வச்சு, நிறைய இருக்காங்க சுத்தி பாதிரியார்கள்லாம் அவரை சுத்தி. நான் சொல்றது பாதிரியார்னா அரசியல் பாதிரியார்கள் சொல்றேன், நீங்க ஒன்றும் வேற ஏதாவது தப்பா நினைச்சுக்க. அவர்களை வைத்து ஞான ஸ்நானம் செய்து புனிதராக்கி விடுவாரா இல்லையா? அந்த கேள்வி அவர்தான் இல்லையா? அவர் அங்கிருந்து கூட்டு வந்துட்டு இங்க வந்து நீங்க வந்து அவரை வந்து இப்ப செங்கோட்டையன் வந்து நல்லவரா கெட்டவரா அது மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். அங்கிருந்து இங்க வந்துட்டதுனால வந்து நீங்க வந்து புனிதர்னு சொல்றீங்களே, இது எந்த ஸ்டைலு? செந்தில் பாலாஜி அங்க இருக்கும்போது அவரு கரூர் மாஃபியா அப்படின்னு 2016 தேர்தலில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினார். நாங்க ஆட்சிக்கு வந்தால் முதல்ல அவரை சிறைக்கு அனுப்புவோம். அதே வழக்கு, அதே குற்றச்சாட்டு, அதே விசாரணை. அவரை பிடிச்சி சிறையில போட்ட போது அவர் தியாகி, அவரை பழிவாங்கப்பட்டார், வஞ்சிக்கப்பட்டு விட்டார். வழக்கு வேற என்ன கூட அது இல்லைங்க, அது வேற இது வேறன்னு. அதே வழக்குக்காக அவர் அப்போ அன்னைக்கு சொன்னது பொய்யா, இன்னைக்கு சொன்னது பொய்யா? ஏதோ ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். ஒண்ணு அவர் மாஃபியாவா இருக்கணும் அன்னைக்கு சொன்ன மாதிரி, இல்ல நீங்க இன்னைக்கு சொல்ற மாதிரி தியாகியா இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா, இவங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது இது எல்லா விஷயத்திலும் அப்படிதான். போராட்டம்னா இப்போ அண்ணன் மாசு அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பெல்லாம் போராட்டங்கிறது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. எதிர்கட்சியா இருக்கும்போது எந்த போராட்டமான அங்க போய் உங்களுக்காக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தோள் கொடுப்பான், உங்கள் சகோதரன். இன்னைக்கு வந்து செவிலியர்கள், பெண்கள் நடுராத்திரியில கொண்டு போய் விடிகாத்தால 2 மணிக்கு கொண்டு போய் இறக்கி விட்டு வரீங்க இருட்டுல, ஏதாவது தப்பு பாதுகாப்பு இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கான சிறந்த இப்போ வந்து இதெல்லாம் விருதுகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க திரைப்படங்களுக்கெல்லாம். இந்த வருஷத்துக்கு அதுல வந்து காமெடி விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கல. உண்மையிலேயே கொடுக்கணும்னா ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கொடுக்கணும். இப்ப நடந்ததெல்லாம் இப்ப நம்ம பேசிட்டோம். இதாவது நந்தன கலைக்கல்லூரியில நடந்த அந்த அந்த அது இதுக்கு முன்னால் நடந்தது, அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்தது, அங்க கோயம்புத்தூர் விமான நிலையத்து வாசல் நடந்தது, முந்தானத்து மதுரையில வந்து ஒரு 16 வயது சிறுமிக்கு. இது தினம் பாத்தீங்கன்னா ஒரு 4 செய்தி இருக்கும். சிறுமியில இருந்து மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்புலாம். இதுல வந்து தஞ்சை பெண்கள் மாநாட்டுல வந்து அந்த செங்கிப்பட்டியில வந்து இந்தியாவிலேயே பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு வடிவேல் ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படம் பேர் வந்து 23ஆம் புலிகேசியா, கரெக்டா? 24வது புலிகேசி நமது முதல்வர் தான். ஏன்னா 23 அவர் எடுத்துக்கிட்டார் வடிவேலு, நம்ம அதுல சொல்ல முடியாது. அப்ப 24 இவருக்கு தான் கொடுக்கணும். ஏன் சொல்லணும்னா ஏன் அட்லீஸ்ட் சும்மா அதை பத்தி பேசாமையாவது இருக்கலாம். இந்தியாவிலேயே பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை உறுதியாக இங்கே சொல்கிறேன். இது சொல்றதுக்கு முதல் நாள் ஒண்ணு நடக்குது, அன்னைக்கு நடக்குது, மறுநாள் நடக்குது. அவரு மா சுப்பிரமணியம் வந்து 0 கஞ்சா,
3வது நாள் இவர் வந்து 1 லட்சம் போதை மாத்திரை போன வாரம் தான் பிடிச்சிருக்கோம். ஏன் பேசிக்க மாட்டீங்களா அமைச்சரவைக்குள்ள? ஐயா நம்ம இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும், இந்த கதையை இப்படி சொல்லணும், பொய் தான் சொல்றோம், அதனால அந்த கதையை வந்து பொருந்துற மாதிரி சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைச்சரவையில் ஒரு மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு எல்லாரும் இந்த பொய்யை சொல்லணும் அப்படின்னு ஒரு கொள்கை வேண்டாமா, ஒரு கோட்பாடு வேண்டாமா? ஆளுக்கு நினைச்ச மாதிரி ஒரு பொய்யை சொன்னீங்கன்னா மக்கள் முன்ன மாதிரி இல்லைங்க, பத்திரிகைகள் சேனல்ல நம்பி இல்லைங்க. அவன் வந்து செல்போன்ல அவனே நியூஸ் எடிட்டரா இருக்கான், அவனே நெறியாளரா இருக்கான், அவனே விருந்தினரா இருக்கான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி. அவனே அதாவது கேஸையும் அவனே போட்டுருவான், அவனே தீர்ப்பு கொடுத்துருவான், நீதிபதியாகவும் ஆயிடுறான். நம்ம வந்து அப்படி வலைதளம் வந்து அப்படி வளர்ந்து விட்டது. அதுல வந்து அதனுடைய நன்மைகளும் இருக்கு, அதில் உள்ள தீமைகளும் உண்டு. எந்த ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்திலுமே வந்து சில நன்மைகள் சில தீமைகள் வரும். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி சார். வாசகர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.